கொள்ளும் சிறு நன்மை உண்டு. அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு சாமானிய தொண்டனாக எனக்கு தோன்றிய சில கருத்துக்களை மக்களிடம் இந்த யூடியூப் வீடியோ மூலம் வெளியிட்டேன். அதுவும் நான் போட்ட வீடியோவை நானே பார்ப்பதற்கு மிகவும் சங்கோச்சமாக இருந்தது. ஆனால் அதில் இருந்த உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு பார்த்த மக்கள் அனைவரும் அதில் பலர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள். ஒரு 200 கமெண்ட்ஸ் ஒரு வீடியோவிற்கே வந்தது. அதில் எந்த ஒரு தவறான கமெண்ட்டும் இல்லை. இது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துள்ளது. கழகத்தின்பாலும் கட்சியின் மீதும் நான் கொண்ட பற்றினை எனக்கு எப்படி பறைசாற்றுவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்த பொழுது இந்த வலைதள வாயிலாக எனக்கு தோன்றிய நான் பார்த்த நல்ல விதமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் நடந்த நல்ல பழைய கருத்துக்களையும் பழைய சம்பவங்களையும் தற்பொழுது ஆளும் தாவேக அரசு செய்யும் நல்ல சம்பவங்களையும் மக்களுக்கு எடுத்து கூறலாம் என்று நினைக்கிறேன். நான் சில எடிட்டிங் இதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பையனை வச்சு எனக்கு தெரிஞ்ச மட்டும் கொஞ்சம் செஞ்சு அப்படியே முயற்சி பண்ணி விட்டேன். என்னுடைய வீடியோவை பார்க்க எனக்கே சங்கோச்சமாகவும் சங்கடமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் மக்கள் அதை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா படித்தேன். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம அந்த மானிட்டேஷன் அதுக்கெல்லாம் இது பண்ணல. நாங்கள் ஏதோ தொழில் பண்ணுறோம், வாழைப்பழ வியாபாரம் பார்க்குறோம், வாகனம் வச்சு லோடு ஆட்டோ ஓட்டுறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கடந்த ஒரு 12 ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை உறுப்பினராக இருக்கிறேன். நான் என்னை வளர்த்து விட்ட கட்சி இன்று கரைந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. அதனால் நான் பேசலாம்னு ஆரம்பித்தேன். நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் எனக்கு பூஸ்டர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. தயவுசெய்து இதை தொடர்றேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சட்டமன்ற கூட்டத்தொடர்லாம் நாளைக்கு வரப்போகுது, நடக்கப்போகுது. நாளை மறுநாள் அதில் கோரிக்கைகள் மீதான விவாதங்கள், அப்புறம் பட்ஜெட்டு, விவசாய கடன் தள்ளுபடி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரிசையாக நடக்கும். நானும் நான் வெறும் வெளி வட்டாரமான வெளி அரசியல் தான் எனக்கு தெரியும். உங்களோடு சேர்ந்து நானும் இந்த ஆட்சியின் சட்டமன்ற நடவடிக்கைகள் மற்றும் பல ஆட்சியின் மீது உள்ள விமர்சனங்கள் சரியா தவறா என்று நாம் விவாதிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று மட்டுமல்ல, அது என்றும் மக்களுக்கான இயக்கம் என்பதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிமுக தலைமை கழகம் தாக்கப்பட்டது சம்பந்தமாக வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த கிடப்பில் கிடந்த வழக்கு விசாரணையை சிபிஐயிலேயே இன்னொரு உயர் ரக பொறுப்பில் இருக்கும் டிபார்ட்மெண்ட் அதை எடுத்து விசாரிக்கப் போகிறது என்ற செய்தி மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் காணொலியில் போட்டு நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தங்கள் கட்சிக்குள்ளே இருந்த ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் மற்றும் பல கருப்பு ஆடுகள் அவர்களெல்லாம் என்ன துயரங்கள் ஐயாவுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மதுரை மாநாடு நடத்தி அவர் எப்படி பொதுச் செயலாளர் என்ற பதவியை தக்க வைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது பற்றி வரும் நாட்களில் காணொலி வெளியிடுகிறேன். ஆதரவு தாருங்கள். என்னை நானும் கொஞ்சம் குரூ அப், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் வேகமாக பேச பழகிக்கொள்கிறேன். எடிட்டிங் மற்றும் சில ஸ்டுடியோ உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கி வரும் 5 ஆண்டுகளில் மக்கள் மத்தியில் திமுகவை காட்டிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே சிறந்த கட்சி திராவிட கட்சிகளில் என்ற பெயரை எடுத்து தர ஒரு தொண்டனாகிய நான் போராடுவேன். மக்களாகிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி. மீண்டும் முறை நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், இரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியமில்லா உள்ளம் கேட்டேன். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், இரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியமில்லா உள்ளம் கேட்டேன்.
சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கில்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், வழிகள் செய்யாத வார்த்தைகள் கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத போகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், புல்லின் நுனியில் பணியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை கோதும் விரல்கை கேட்டேன், நிலவில் நனையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருள புல்வெளி கேட்டேன், ஒத்துப்படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன், மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன், சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன், தொட்டுக்கொள்ள பாசம் கேட்டேன், மலையை போன்ற தூய்மை கேட்டேன், புல்லை போன்ற பணிவை கேட்டேன், புயலை போன்ற துணிவை கேட்டேன், இடியை தாங்கும் தோள்கள் கேட்டேன், இழிவை தாங்கும் இதயம் கேட்டேன், துரோகம் தாங்கும் வலிமை கேட்டேன், தொலைந்து விடாத பொறுமை கேட்டேன், சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன், சொன்னால் சாகும் தேகம் கேட்டேன், கயவரை அறியும் கண்கள் கேட்டேன், காலம் கடக்கும் கால்கள் கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரமாறும் காயம் கேட்டேன், மூடியில்லாத முகங்கள் கேட்டேன், போலி இல்லாத புன்னகை கேட்டேன், தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 5 வயதில் புத்தகம் கேட்டேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன், குறைந்த பட்ச அன்பை கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இனிதிலே எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று சரணம் 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 கேட்டேன்.